திருப்பரங்குன்றத்தில் நீ இருந்தால் அழகா திருச்செந்தூரிலே எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ இருந்தால் அழகா திருச்செந்தூரிலே எதிரொலிக்கும். திருத்தணியிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே மயிலாடும். திருத்தணியிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே மயிலாடும். ஆடி மாத முருகனின் அருள் 148 காவடிகளுடன் பக்தி பரவச யாத்திரை. பக்திகர காவடி யாத்திரைக்கு சமூக சேவகர் மோகன் கிருஷ்ணா வாழ்த்து. ஆடி மாதம் முருகப் பெருமானை வழிபட மிகவும் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது. துன்பங்களை நீக்கி துணிவையும் வெற்றியையும் அருளும் கந்தன் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் கருணை கடலாக போற்றப்படுகிறார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்ற நம்பிக்கையுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனை தரிசித்து அருள் பெறுகின்றனர். இந்த புனித ஆடி மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தேவ சேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் சார்பில் 83ஆம் ஆண்டு புஷ்ப காவடி மகோற்சவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுமார் 148 புஷ்ப காவடிகள் பக்தர்களால் எடுத்து செல்லப்பட்டு சென்றனர். விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கும் இந்த யாத்திரையில் முருக பக்தர்கள் பால்குடம், புஷ்ப காவடி உள்ளிட்ட நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி முருகனின் அருளை பெற புறப்பட்டனர். இந்த பக்திகர காவடி யாத்திரையில் சமூக சேவகரும் ஆர்கே அறக்கட்டளையின் தலைவருமான திரு மோகன் கிருஷ்ணா அவர்கள் கலந்து கொண்டு 148 காவடிகளுடன் பங்கேற்கும் அனைத்து முருக பக்தர்களின் பயணம் பாதுகாக்கவும் வெற்றிகரமாகவும் முருக பெருமானின் திருவருளால் சிறப்பாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். அனைவரும் முருகனின் அருளால் நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்றும் அவர் பிரார்த்தனை செய்தார். இன்னைக்கு மாரிக்குப்பம் இந்த வேல்முருக காவடி இதில் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது. வேல்முருக பக்த பாலசன் அவர் கமிட்டி ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க. நான் இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த 10 வருஷத்துல. இதை பார்த்து எனக்கு கூட ஒரு தோணுது என்னன்னா, அடுத்த வருஷம் நம்ம வேல்முருக பக்த கமிட்டி என்ன கேட்டாலும் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இது அரசியலுக்காக பண்ணுறது இல்லை, பக்திக்காக பண்ணுறது. எல்லாமே அரசியலுக்காக பண்ணுறாங்க. இந்த மன்னர் மைந்தன் மோகன் கிருஷ்ணா இந்த வேல்முருக பக்திக்காக இது பண்ணிருக்கிறோம். ராதாக்கா இருக்கட்டும், நம்ம தேவராஜா இருக்கட்டும், இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் கமிட்டி மெம்பர் பாபண்ணா இவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வருஷம் எந்த சாப்பாடு இருக்கட்டும், எந்த செலவு எனக்கு கொடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன். அந்த வேல்முருகன் எல்லாத்துக்கும் நல்லதாகணும். அந்த வேல்முருகன் யார் யார் வேண்டிக்கிறாரோ நம்ம தங்கவேலுக்கு, இந்த இருக்கிற மக்களுக்கு, தங்கவேல் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லதாகணும்னு நான் வேண்டுகிறேன். 83வது திருத்தணி காவடி செலுத்துகின்ற இந்த திருவிழாவிலே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காவடியானது 83 வருடங்களுக்கு முன்னாலே சபா குருக்கள் திரு கண்ணப்பன் சாமியார் அவர்களும், திரு முத்தையா, திரு ராஜகோபால் மற்றும் திரு வரதராஜன் மற்றும் அனைத்து பெரியோர்களும் துவக்கப்பட்டு இன்று சவுத் எண்ட் சொல்லப்படுகின்ற தென்பகுதியிலே இன்று சிறப்பாக 148 காவடிகள் பிரசன்னமாகி இன்று திருத்தணி செல்கின்றோம். அனைவருக்கும் எங்களுடைய வேல்முருக பக்த பாலய சபையின் அருள் கிடைக்க, பக்தர்கள் இன்னும் சீரும் சிறப்பு வாழ்த்திட வணங்கிட, அவர்கள் சீரும் சிறப்பு வாழ்ந்திட வேல்முருக பக்த பாலய சபா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இன்று 148 காவடி திருத்தணிக்கு புறப்பட்டு வருகின்ற 6ஆம் தேதி கிருத்திகை அன்று காவடி செலுத்துகின்றோம். விசேஷமாக கோலார் தங்கவேல் காவடி என்றால் தமிழகத்திலே எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. 83வது வருட காவடியை சமர்ப்பிக்க செய்கின்றோம். வேல்முருக பக்த பாலய சபை சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. பக்தி பாலய சபாவுடைய குழுவினர் யாவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த காவடியானது 86 வருஷமாக கோலார் தங்கவயலில் இருந்து
ஏ பிளாக் பகுதியிலிருந்து தென் பகுதியிலிருந்து திருத்தணி போய் கொண்டிருக்கின்றது. முருகனுடைய அருளால் எல்லா போகின்ற காவடி பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, சிறியோர்களுக்கு யாவருக்கும் முருகனுடைய அருள் கிட்டும், முருகனுடைய வரம் கிடைக்கும் என்று எல்லோரும் வேண்டிக்கொண்டு முருகப் பெருமானை போகின்றார்கள். அதை தொடர்ந்து இந்த முருகன் அருள் நிச்சயமாக முருகர் கொடுப்பார் என்று இந்த பக்தி பாலிய சபா மூலமாக தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வருகின்ற ஆண்டுதோறும் இந்த காவடி நிகழ்ச்சியானது இந்த காவடி திருத்தணிக்கு உயிர் இருக்கும் வரை ஜென்ம காவடி என்று கூறுகின்றார்கள். அந்த ஜென்ம காவடியோடு இணைந்து நாங்கள் எப்பொழுதும் பக்தி பாலிய சபாவுடைய குழு தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர் அனைவருக்கும் வேண்டிக் கொள்வது சிறந்த முறையில் கொண்டு போய் சிறந்த முறையில் கொண்டு வர வேண்டும் என்று பணியோடு கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த பக்தி பாலிய சபா அவர்களுக்கு நன்றி, வணக்கம். காவடிகள் 148 காவடிகள் இந்த வருஷம் போய் கொண்டிருக்கின்றது. அடுத்த வருஷம் அது 300 இல்ல 500 கூட ஆவல் பண்ணி மிக பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வேல்முருகன் பக்த பாலிய சபையில இருந்து எல்லா கேஜிஎஃப் ஜனங்கள்லாம் திருத்தணி சிலை இருக்கிறதுனால நம்ம சார் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. சாருக்கு இது வரைக்கும் இந்த இப்படி பண்றோன்றது அவருக்கு தெரியல. இவரு எல்லாருக்கும் செய்யறவரு. ஜனங்களுக்காக கடவுள் வந்து அவரை நம்மளுக்காக இது பண்ணி விட்டுருக்காரு. கண்டிப்பா எல்லாருக்காகவும் எல்லா நல்லதும் அவர் செய்வாருன்னு நினைக்கிறோம். நல்லபடியா அவர் வரணும்னு நாங்க ஆசீர்வாதிக்கிறோம். எல்லாம் போற ஜனங்களுக்காகவும் நல்லபடியா கோவில் போயிட்டு வந்து சேரணும்னு கடவுளுக்கு வேண்டி